வால் நட்சத்திரத்தில் விண்கலத்தை தரையிறக்கும் திட்டத்தில் புதிய மைல்கல் எட்டப்பட உள்ளது. ஐரோப்பிய விண்வெளி மையத்தால் 10 ஆண்டுகளுக்கு முன்பு அனுப்பப்பட்ட ரொசெட்டா விண்கலம் தற்போது தகவல்களை அனுப்பத் தொடங்க உள்ளது. கடந்த 2.5 ஆண்டுகளாக மின்சாரத்தை மிச்சப்படுத்துவதற்காக செயல் நிறுத்தப்பட்டிருந்த விண்கலம் விழித்து எழ செய்யப்பட்டு அதன் அமைப்புகள் மீண்டும் செயல்பட தொடங்கி பூமிக்கு தகவல்களை அனுப்பும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் நவம்பர் மாதம் ஃபிலே என்ற ரோபோ தரையிறக்கப்பட இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறார்கள். சூரியனை நெருங்கும் வேளையில் வால் நட்சத்திரத்தில் ஏற்படும் மாற்றங்களும் ஆய்வு செய்யப்படும். இதன் பின்னர் வால் நட்சத்திரத்தின் தரைப்பகுதியில் உள்ள அம்சங்களின் மாதிரிகளை சேகரித்து புகைப்படங்கள் எடுத்து அனுப்பும் என்று விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறார்கள். விண்வெளி ஆய்வின் புதிய மைல்கல்லாக கருதப்படும் ரொசெட்டா விண்கலம் பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வால் நட்சத்திரங்களும் கிட்டத்தட்ட கோள்களை போன்றவைதான், இருந்தாலும் 2 வகைகளில் இவை வேறுபடுகின்றன. முதலாவது, இந்த வால் நட்சத்திரங்கள் கோள்களை விட மிகச்சிறிய அளவில் இருக்கும். இன்னொன்று, இவற்றினுடைய சுற்றுப்பாதை கோள்களை விட முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். இதுபோன்ற வால் நட்சத்திரங்களை ஆராய்வதில் மனிதகுலம் நீண்ட காலமாகவே ஆர்வமாக இருந்து வந்திருக்கிறது. தற்போது 67P என்று சொல்லக்கூடிய இந்த வால் நட்சத்திரமானது முழுமையாக பனிக்கட்டிகளால் ஆனது. இந்த வால் நட்சத்திரமானது சூரியனை ஒட்டி செல்லும் போது அவற்றினுடைய பின்னால் வால் போன்ற தோற்றம் இருக்கும். அதன் காரணமாகத்தான் இவற்றையெல்லாம் வால் நட்சத்திரங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த 67P என்று சொல்லக்கூடிய இந்த வால் நட்சத்திரத்தை ஆராய்வதற்காக 10 ஆண்டுகளுக்கு முன்பு ரொசெட்டா என்று சொல்லக்கூடிய ஒரு செயற்கைக்கோளை ஐரோப்பிய யூனியன் அனுப்பியிருக்கிறது. இதுதான் அந்த ரொசெட்டா என்று சொல்லக்கூடிய அந்த செயற்கைக்கோள். இந்த செயற்கைக்கோளானது மற்ற செயற்கைக்கோள்களில் இருந்து வேறுபட்டது. இதற்கு மிக முக்கியமான காரணம், இந்த செயற்கைக்கோளானது வழக்கமாக கோள்களை சுற்றுவது போல் அல்லாமல் இந்த செயற்கைக்கோள் இந்த 67P என்று சொல்லக்கூடிய இந்த வால் நட்சத்திரத்தை சுற்றி வர இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த செயற்கைக்கோளில் மிக முக்கியமாக இருக்கக்கூடியது ஒரு தரையிறங்கக்கூடிய ஒரு விண்கலம். இதில் முன்னால் தெரியக்கூடிய அந்த நீல நிலத்தில் காட்டப்படக்கூடிய அந்த பொருள் ஒரு தரையிறங்கக்கூடிய தனி விண்கலம். இது அந்த வால் நட்சத்திரத்திற்கு அருகே செல்லும் போது தனியே பிரிந்து வால் நட்சத்திரத்தில் தரையிறங்கும் அளவுக்கு தகுதி பெற்றது. இந்த வால் நட்சத்திரத்தில் இறங்கிய பிறகு அந்த விண்கலமானது வால் நட்சத்திரத்தினுடைய தரைப்பகுதியை தொடர்ந்து ஆய்வு செய்யும். அதன் பிறகு இந்த செயற்கைக்கோள் தனியாக இருந்து வால் நட்சத்திரத்தை சுற்றி வந்து ஆய்வு செய்யும். இந்த 2 முயற்சிகளும் வெற்றி பெற்றால் மனிதகுலத்தின் மிக முக்கியமான விண்வெளி மைல்கல்லாக இவை அமையும் என்று கருதப்படுகிறது.